ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முழந்தால் படியிடுவோம். இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே நம்முடைய எல்லா ஜப கருத்துக்களையும் மீண்டும் ஒரு முறை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நலத்திற்காக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமீன். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த முதல் 10 மணியிலே எல்லா நோயாளிகளையும் ஒப்புக் கொடுப்போம். அனைத்து நோயாளிகளையும் ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து உடல் சுகத்திற்காக, உள்ளத்தின் தேற்றரவுக்காக இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். நம் குடும்பங்களில் நமக்கு தெரிந்த எல்லாவரையும் நோயாளிகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இது 2வது 10 மணியிலே மிக குறிப்பாக பல்வேறு நிலைகளில் கடன் வாங்கியதை திருப்பி கொடுக்க முடியாத நபர்களை ஒப்புக்கொடுப்போம். பொருளாதார தடைகள் அனைத்தையும் ஒப்புக்கொடுப்போம். எப்படியாவது அதை இங்கு கொடுப்போம் அங்கு கொடுப்போம் என்று வாங்கி வட்டிக்கு வாங்கி பிளேடு வட்டி பல்வேறு நிலைகளில் வட்டிகளில் பணம் வாங்கி கொரோனா காலத்திலோ அதனை தொடர்ந்து எதெங்கிலும் ஏதாவது பிஸ்னஸ் என்று நினைத்து வாங்கியிருக்கலாம். பல்வேறு நிலைகளில் கடனுக்கு மேல் கடன் வாங்கி இப்போ என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கின்ற அனைவரையும், அதே போல் கடன் கேட்ட பொழுது திருப்பி தந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் கடன் கொடுத்து அந்த பணம் திரும்பி கொடுக்க முடியாமல், அது கிடைக்காமல் அந்த வருத்தத்தில் மன உளைச்சல் இருக்கிற எல்லா நபர்களையும், இப்படி 2 நிலைகளிலும் உள்ள நிறைய நபர்கள் குடும்பங்களிலும் சுற்றத்திலும் தெரிந்தவர்கள் என்று பல்வேறு நபர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் தாமே தெளிந்த ஒரு பார்வையும் நல்ல ஒரு பொருளாதார உயர்வையும் விவேகத்தோடு ஞானத்தோடு பணத்தை கையாளுகின்ற வரத்தையும் தேவையற்றவைகளுக்கு கடன் வாங்காமல் இருக்க, கேட்கிறவர்கள் அனைவருக்கும் தேவையற்ற விதத்திலே பணத்தை கொடுக்காமல் இருக்க, உண்மையில் தேவையை உணர்ந்து ஞானத்தோடும் விவேகத்தோடும் பொருளாதாரத்தை பணத்தை கையாள வரம் கேட்போம். இந்த 10 மணியிலே அப்படிப்பட்ட குடும்பங்கள் தவிக்கின்ற 2 நிலைகளிலும் பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் தனி நபர்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த 3வது 10 மணியில் நம் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக வேலை வாய்ப்புகள், அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவர்கள், அவை அனைத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். வேலை வாய்ப்புகள், அதில் நிரந்தரமான வேலை இல்லாமல் தவிக்கிறவர்கள், என்ன நடக்கும், எப்படி குடும்பத்தை பாதுகாப்பது, எப்படி என்று அந்த எல்லா சிந்தனைகளையும், இளையோர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறவர்கள், மேலுமாக குடும்பத்திலே திருமண தடைகள், குழந்தை செல்வதற்காக ஜெபிக்கிறவர்கள், கணவன் மனைவி உறவுகளில் ஏற்படுகின்ற சிக்கல், அதை ஏற்று எப்படி அவர் அன்பு செய்வது, விட்டு கொடுப்பது, பல்வேறு நிலைகளில் குடும்பத்திலுடைய எல்லா கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து நம் குடும்பங்களையும் அதே போல இவ்வாறு பிரச்சனையில் இருக்கிற அநேக குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பல்வேறு நிலைகளில் வெளியே சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிற நபர்கள் அனைவரையும் இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நீ சந்தியும், எல்லா குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். முதல் பாதியை திருமணமானவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். நன்றி அறிதல்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தந்த ஆசீர்வாதங்கள், வேண்டுதல்கள், நம் மனதில் இருக்கிற ஏக்கங்கள், எண்ணங்கள் அனைத்தையும் ஏதாவது ஒரு கருத்தை மனதில் கொண்டு வந்து இந்த 10 மணியில் ஆண்டவரது இரக்கத்திற்காக ஜெபிப்போம். முதல் பாதியை வலது பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உழந்தால் படிடுவோம். இந்த இறுதி 10 மணியில் நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியே கடந்து வருகிறார். பாடல் பாடி நாம் செபிக்கிற பொழுது அருளாலய தியான மையத்தை, தன்னார்வ தொண்டர்களை, பரிந்துரையாளர்களை, இங்கு பணி செய்கின்ற ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள், இன்று வரை இறைவார்த்தை இங்கு அறிவித்தவர்கள், இனியும் கடந்து வரப்போகிற அருட்தந்தையர்கள், இந்த தியான மையத்தினுடைய வளர்ச்சி அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். தொண்டர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து இறைவன் தாமே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப அநேகருக்கு இந்த இடத்தின் வாயிலாக உடலளவில், உள்ளத்தளவில், ஆன்ம அளவில் பலம் கிடைக்க நம் ஜெபிப்போம். நன்றி சொல்லி அருளாயிரத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கரங்களை உயர்த்தி இறைவனுக்கு இந்த ஆலயத்தை முழுமையாக ஒப்புக் கொடுத்து இறைவன் இந்த ஆலயம் வாயிலாக நமக்கு இறைவார்த்தை வாயிலாக தந்த ஆசிரியருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த ஆலயத்தின் மீதும் இங்கு வருகிறவர்கள் மீது இரக்கமாயிரும் என்று பாடி ஜெபிப்போம். இயேசுவின்
ஒவ்வொரு இறைவனுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். தனிப்பட்ட கருத்துக்களை அருளாலயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கம், குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன இறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமும் ஆகும். ஆமீன். ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். ஆராதனுடைய இறுதி பகுதியிலே நம் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து சுகம் தருகிற, நம்மை தேற்றுகிற, நமக்கு திடன் தருகிற, நம் வாழ்வில் நம்பிக்கையை ஊட்டுகிற, அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் காண்பிக்க அந்த அருளை தருகிற ஆண்டவர் முன்னிலையிலே நம் வேண்டுதல்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து கரங்களை தட்டி நம் பாடி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். நம் ஜெப வேண்டுதல்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. குரல் எழுப்பி பாடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மான் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாடுவோம். உம்மான் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாகி நீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. நம்பிக்கையோடு விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை உயர்த்துவோமா, கண்களை மூடுவோம். காலை முதல் இந்த நேரம் வரை நம் மீது ஆசீர்வாதங்களை பொழிந்த ஆண்டவர் தோ அபிஷேகத்திற்காக துதிக்கிற நிமிடம் வந்தது போல திரும்பி செல்லாமல் வலிமை உள்ள பிள்ளைகளாக துன்ப நேரங்களிலும் கண் பார்க்கிறவர், கற்பாறையாக இருக்கிறவர், அரணாக இருந்து வழி நடத்துகிறவர், தோ தேற்றுகிற ஆண்டவர், மன்னிக்கின்ற தேவன் தோ நம் முன்பாக இருக்கிறார். திடத்தை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார். ஆவியானவரால் நிரப்பப்பட கரம் உயர்த்துவோமா, தாகத்தோடு தோ விண்ணவாசிகளோடு இணைந்து துதிப்போமா, கண்களை மூடி குரல் எழுப்பி துதிப்போம். இயேசுவே என்று அழைப்போம். இயேசுவே உமது வல்லமையாளங்களை நிரப்பும், அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும், உன்னதத்தின் கொடைகளால் நிரப்பும். துதிப்போம், துதித்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, தண்ணீரை காண்பவரே, சுகம் தருகிற தேவனே, அபிஷேகத்தால் நிரப்புகிறவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பல்வேறு ஜப கருத்துக்களோடு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு உமது பிரசனத்துக்கு முன்பாக வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ எல்லா நோய்களில் இருந்தும் கட்டுகளில் இருந்தும் விடுதலை தருவீராக.
துதிப்போமா முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போமா. மனதில் எல்லா காயங்களையும், குடும்பத்தில் எல்லா தேவைகளையும், உங்களுடைய வாழ்வில் எல்லா போராட்டங்களையும் உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அபிஷேகத்தால் நிரப்புகிற ஆண்டவர் முன்னிலையில் அர்ப்பணித்து துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரை நம் குடும்பங்களுக்கு அழைப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எந்தெந்த பிரச்சனைகள்ல நீங்க கடந்து வாருங்கள். இதோ நாங்கள் வீட்டிற்கு செல்கிற பொழுது மீட்பை காண, விடுதலையை காண, சுகத்தை காண நீர் அருள் செய்யும் என்று சொல்லி நம் குடும்பங்களில் ஆண்டவரை அழைப்போம். ஆண்டவரை பார்த்துவிட்டு செல்வதல்ல, ஆண்டவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம் குடும்பங்களில், குடும்ப நபர்களில் ஆண்டவரை காண வரம் கேட்டு ஜெபிப்போம். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சக்கேயுவின் வீட்டிலே ஆண்டவர் அன்று சொன்னார் என்றால், நம் குடும்பங்களுக்கும் மீட்பை தர ஆண்டவர் விரும்புகிறார். இன்று காலையில் தியானித்த ஒரு இறை வார்த்தை, நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். இந்த ஒரு வாக்குறுதியை நாம் கடந்து செல்லும் பொழுது வீடுகளுக்கு எடுத்து செல்வோம். நாளிலே ஆண்டவர் சிறப்பாக அவர்களை ஆசீர்வதிக்கின்ற நிமிடம். கடன், பல்வேறு தேவையற்ற கடன் கொடுத்தவர்களும் கடன் வாங்கியவர்கள், இப்படி பல்வேறு நிலைகளில் மனதிலே பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் விடுதலை தர இந்த நேரத்திலே பக்தி பொருட்களை கரங்களில் எடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இதோ பல்வேறு சுமைகளோடும் பாரங்களோடும் பொருளாதார தடைகளோடும் மனவிரும்பி குழப்பத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பல ஆண்டுகளாக கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகள், கடன் கொடுத்து விட்டு அந்த பணத்தை திருப்பி பெற முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நடுவராக, நீரே எங்கள் வாழ்வின் மையமாக, அச்சாரமாக இருக்கிறீர். இதோ பல்வேறு பிரச்சனைகளில், குறிப்பாக பணப்பிரச்சனைகளில் தவிக்கிற இந்த பிள்ளைகளின் கருத்துக்களை நீர் ஆசீர்வதியும். இவர்கள் கரங்களில் ஏந்திருக்கிற அன்பு காணிக்கை பன்மடங்கு ஆசிராக இவர்களுக்கு மாறுவதாக. இவர்கள் வாழ்விலே இவர்கள் எதிர்பாராத விதத்தில் கடன் தொல்லைகளில் இருந்து இந்த குடும்பங்களுக்கும் நபர்களுக்கும் விடுதலை கிடைப்பதாக, கிடைக்க வேண்டிய இடத்திலே பணம் கிடைப்பதாக, விற்க வேண்டிய பொருட்கள் நல்ல விலைக்கு விற்று போவதாக. இதோ இவர்களிடமிருந்து கைவிட்டு போன முக்கியமான மதிப்புள்ள பொருட்கள் மீண்டும் இவர்கள் கரங்களில் வந்து சேருவதாக. பட்டா பிரச்சனைகளிலும் நில பிரச்சனைகளிலும் பல்வேறு இவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காமல் இருக்கிற சூழலில் இருந்தெல்லாம் விடுதலையை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அன்பு ஆண்டவரே, மேலும் இவர்கள் கரங்களில் ஏந்திருக்கிற இந்த பக்தி பொருட்கள் உமது உடனிருப்பை, உமது மீட்பை பெற்று தருவதாக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் பக்தி பொருட்களை, அன்பு காணிக்கைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாண்புயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு
இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தே என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க